நார்மலாக ஒரு சாரீ எடுத்து எப்படி ட்ரேப் பண்ணணும்னு பார்த்துடலாமா? எஸ். ஃபஸ்ட்டு சாரியோட உள் போர்ஷன் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சாரியோட பார்டர் சைடில் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபால்ஸ் இருக்கிறது தான் வந்து சாரியோட உள் போர்ஷன். ஸோ அந்த கார்னர் எடுத்து நீங்கள் எக்ஸஸ் எஸ் சைஸ் குர்த்தி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரைட் சைடில் இன் பண்ணுங்க. எம்எல்னு பண்ணுறீங்கன்னா சென்டரில் இன் பண்ணுங்க. எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி சைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடில் இன் பண்ணணும். ஸோ நான் வந்து எஸ் சைஸ், ஸோ அதனால நான் ரைட் சைடில் ஆரம்பிக்கிறேன். ஸோ ரைட் சைடில் ஒரு இன். ஸோ நீட்டாக இன் பண்ணுங்க. அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி சென்டர் போர்ஷனை சும்மா இப்படி இன் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ சாரியை அப்படியே சேம் அந்த பார்டர் சைடே எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து பல்லு போர்ஷன் கிட்ட வந்த பிறகு இந்த ஃபேப்ரிக்கை அப்படியே லெஃப்ட்ல பின்னாடி விட்டு ரைட்ல எடுக்கணும். ஓகேவா? இப்படி எடுக்கும்போது என்னோட கால் வந்து நான் ஃபர்ஸ்ட் எந்த ரவுண்டுக்குள்ள வச்சிருக்கனோ அதே ரவுண்ட்ல தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் சாரியை ரொட்டேட் பண்ணி ஒரு இன் பண்ணியிருக்கேன். என் கால் இப்போ இப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், பல்லு போர்ஷன் சைடு கிட்ட போறேன். ஸோ இந்த சேம் பார்டர் சைட்லே தான் நான் பிடிச்சி பல்லு சைடு எடுக்கிறேன். பல்லு சைடு கிட்ட வந்த பிறகு என்ன பண்றேன், இதை லெஃப்ட்ல கொடுத்து ரைட்ல வாங்குறேன். ஓகேவா? இப்போ ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா? பட் இந்த சர்க்கிள்ல இருந்து என் காலை நான் வெளியே எடுக்கவே இல்லை, அதே இடத்துல தான் நான் நிற்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சுத்தும் போது காலை தூக்கி இதுக்கு வெளியே வச்சிருவோம். அப்படி வைக்கக்கூடாது. கால் உள்ளவே தான் இருக்கணும், கால் நகரவே கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் லெஃப்ட்ல கொடுத்து ரைட்ல பல்லு போர்ஷனை வாங்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பல்லு போர்ஷனை ரேண்டமா இப்படி ஹோல்ட் பண்ணி ஷோல்டர் எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த். ஓகேவா? இப்போ இங்கே பின் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்த, ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இப்படி நம்ம எடுத்துட்டு போற பார்டர் சைடு இருக்குல்ல, அந்த பார்டர் சைடில் எங்கே பின் பண்ண போறீங்களோ அந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகே? இப்படி பிடிச்சி சாரியை இப்படி போட்டு பின் பண்ண போகிற இடம் வந்து என்னோட ரைட் ஹேண்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை அப்படியே விரிக்கிறேன். ஸோ இப்படி விரிக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, சாரியோட ஃபால்ஸ் போர்ஷன் தான் இப்போ நம்மளுக்கு வெளியே தெரியுது. ஓகேவா? உல்டா பக்கம் தான் இப்போ நம்மளுக்கு வெளியே தெரியுது. நல்ல போர்ஷன் வந்து உள்ளே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி உல்டா போர்ஷன் வெளியில் தெரிகிற மாதிரி பிடிச்சிக்கணும். ரைட் சைடில் தான் பின் பண்ண போகிற பார்டர் இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், ப்ளீட் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை விட அடுத்த ப்ளீட் எல்லாமே சைஸு சின்னதாக வச்சு எடுக்கணும். தெரியுதா? ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை விட மற்றதெல்லாம் சைஸ் சின்னதாக இருக்கு. இப்போ இதை ஒரு ஷேக் பண்ணுங்க. ஓகே? ஷேக் பண்ணிட்டு இப்போ இந்த பார்டர் இருக்கா, ஃபர்ஸ்ட் பார்டர் விட்டுறணும். செகண்ட் இருக்கா, இதை அப்படியே தனியாக எடுத்துகிட்டே வாங்க. இங்கே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதை அப்படியே தனியாக எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு ஷோல்டரில் போட்டுட்டு அகெயின் ஒரு ஷேக். ஓகே? அகெயின் ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதை 1 by 1 பிடிச்சி இந்த பார்டர் சைடு எடுத்து எல்லா ப்ளீட்டையும் அரேஞ்ச் பண்ணி, விச் மீன்ஸ் எல்லா ப்ளீட்டும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு இங்கே டைட்னஸ் கொடுத்துருவேன். அதாவது இங்கே இப்படி போகிறத நான் இங்கே பிடிச்சிருக்கேன். ஓகேவா? இந்த ஃபேப்ரிக்கை தான் நான் பிடிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சும்மா என்ன பண்ணோம்ல, அதை எடுத்துங்க. இப்போ இப்படி ஒரு ரவுண்ட் இருக்கு. இந்த ரவுண்டுக்குள்ள தான் நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன் பண்ணதை எடுத்து இப்போ நான் விட்டுடுறேன். லெஃப்ட் ஹேண்டில் நான் இப்போ இங்கேருந்து வாங்கினதை
இது எடுத்து சும்மா ட்ராக் பண்ணி நீட்னஸாக வச்சுக்கிறேன். அதாவது இந்த பார்டர் நீட்டாக வச்சுக்கிறேன். வச்சு என்னோட பெல்லி பட்டன்லேருந்து ரைட் சைடில், என்னோட பெல்லி பட்டன்லேருந்து ரைட் சைடில் ஒரு ஜான், ஓகேவா, ஒரு ஜான் அளவுக்குன்னு வச்சு அது எங்கே வருதோ அங்கே ஒரு பின் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டைட்டாக இங்கே பின் பண்ணிட்டேன். இப்போது இந்த சைடு, அதாவது சென்டர் பீட் சைடு, இதை இந்த இடத்துல இப்படி ரிவர்ஸாக, ஓகேவா, வெளிக்கா உள்ள மடக்காம இப்படி வெளிக்கா மடக்கி பின் பண்ணிடுங்க. ஓகேவா? அதாவது சும்மா, ஓகேவா? இப்போ உங்களுக்கு சென்டர்ல இருக்குல்ல பெல்லி பட்டன் இடத்துல வந்து ஒரு ப்ளீட்டா எடுங்க. இப்படி எடுக்கும் போதே ஜஸ்ட் ஒரு ஷேக். ஓகே, இப்போ நான் உள்ள வந்து இவ்வளோ ஃபேப்ரிக் விட்டுருக்கேன். அதே மாதிரி தான் விட்டுறணும். விட்டுட்டு இந்த இடத்த ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு இது இப்படி நீட்டாக, ஓகேவா, நீட்டாக பிடிச்சி அப்படியே ஒரு டக்கிங். ஓகேவா? இப்போ ஆல்மோஸ்ட் வந்து சாரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் கை விட்டுட்டு இந்த பார்டர் இருக்குல்ல இந்த இடத்துல, ஓகே, இந்த இடத்துல இப்படி கை விட்டீங்க அப்படின்னா இந்த ஃபேப்ரிக், இந்த இடத்தோட ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு இந்த ரைட் சைடில் வந்துடும். ஓகே, ரைட் சைடில் வரும். இதை உங்களுக்கு எவ்வளோ டைட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு டைட்னஸ் கொடுத்து ஒரு ட்விஸ்ட், ஒரு இன். ஓகே, இது நீங்கள் ட்விஸ்ட் அண்ட் இன் பண்ணாலும் ஓகே, இல்லை சேஃப்டி பின் பண்ணாலும் ஓகே, உங்களோட வசதிக்கு. ரிமைனிங் இருக்க ஃபேப்ரிக்கை அப்படியே இன் பண்ணணும். இருக்கிற இடத்துலையே அப்படியே இன் பண்ணலாம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு சாரி ரெடி. ஸோ இப்படி தான் ப்ரீப்ளீட்டே பண்ணாத ஒரு சாரியை, டெய்லி வேர் சாரியை டக்குன்னு கட்டிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.